அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ஜூன் மாத கிரக சஞ்சார நிலையை பார்க்கும்போது சனி பகவான் 2வது ஸ்தானத்திலையும், ராகு 3வது ஸ்தானத்திலையும், கேது பகவான் 9வது ஸ்தானத்திலையும், செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட 4வது ஸ்தானத்திலையும், குரு பகவான் 5வது ஸ்தானத்திலையும் இருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் முதல் 2 வாரங்கள் 5வது ஸ்தானத்திலையும், ஜூன் கடைசி 2 வாரம் 6வது ஸ்தானமான மிதுனத்திலையும் சஞ்சரிக்க போறாங்க. ஜூன் முற்பகுதியில் திரிகோணாதிபதிகள்னு சொல்லப்படுற 5வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 9வது ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் 5வது ஸ்தானத்திலேயே சேர்க்கை பெறது நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலைங்க. கஷ்டப்படாதையே வெற்றிகள் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போனீங்கன்னா அந்த விஷயம் உங்களை சேருங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் நிலவுங்க. குழந்தை வகையில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் நல்லதாக அமையுங்க. உங்கள் குழந்தைக்கு திருமணத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வரன் அமையறக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே போல் காலேஜ் அட்மிஷனும் நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. உங்களோட குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எல்லா கிரக சூழ்நிலைகளுமே நல்ல சாதகமாக தாங்க இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதிகமான லாபத்தை தொழிலில் எதிர்பார்க்கலாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல பாராட்டத்தக்க வகையில் நல்ல வேலைகள்லாம் இந்த மாதத்தில் செய்வீங்க. உங்களோட உயரதிகாரியோட நன்மதிப்பை அடையிறக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குங்க. இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க, வாகனத்தை புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே உகந்ததாக இருக்குங்க. அதுலேயும் விவசாய நிலம் வாங்கினீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, வாகனம் வாங்குறதுலேயும் விவசாயம் சம்மந்தப்பட்ட டிராக்டர் இது போன்ற வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்புங்க. சனி பகவான் 4வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால இடமோ வீடோ வாகனங்களோ உடனே அமைஞ்சிடாதுங்க. அதிக முயற்சிகள் தேவைப்படுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியோட கடைசி வருடத்தில் இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க. கடைசி ஆக கொஞ்சம் தாக்கங்கள்லேருந்து விடுபட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாத குரு பகவான் ராசிவே பார்க்கறதுனால தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இருக்குங்க. மனசில் ஒரு தெளிவு இருக்கும். முதல்ல முடிவெடுக்க முடியாத தன்மைகள் எல்லாம் இருந்திருப்பீங்க. இந்த சமயத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. மனபாரம் குறைஞ்சு உடல் ஆரோக்கியமெல்லாம் இந்த காலகட்டங்களில் மேம்படுங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் முன்னே ஆயிட்டு இருந்திருக்குங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கட்டுக்குள்ளே வருங்க. மகர ராசிக்கு ராசிநாதனான சனி பகவானே கும்ப ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான சூழ்நிலை இருக்குங்க. கலைத்துறையினர், கலை சார்ந்து இயங்குறவங்க, கலை சார்ந்து தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்குங்க. வருமானத்தோட புகழும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க. தொழிலையாகட்டும் வேலையிலையாகட்டும் நல்ல வளர்ச்சிகரமான சூழ்நிலை இருக்குங்க. கூடவே சின்ன தடைகளும் இருக்குங்க. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க. டெக்ஸ்டைல் சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதே போல தாங்க ஜுவல்லரி பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதிக ஆர்டர்களை எதிர்பார்க்கலாங்க. லாப வளர்ச்சியும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதத்தில் புதிய தொழிலோ புதிய முயற்சிகளோ செய்யலாங்கிற எண்ணங்கள்லாம் வந்து போகுங்க. இப்போ அதை செய்கிறது மூலம் பின்னாடி நல்ல வருமானத்தை ஈட்டுறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. தந்தை வகையிலையும் தந்தை சொந்தங்கள் வகையிலையும் சில நல்ல பலன்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. விவசாயம் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இந்த மாதத்தில் மேலோங்குங்க. ஒரு சிலர் தொலைதூர பயணங்கள் சென்று ஆன்மீக ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதன் மூலம் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. தானம் தர்மங்கள் செய்யலாங்கிற எண்ணங்கள்லாம் இந்த டைம் மேலோங்குங்க. அப்படி தானம் தர்மங்கள் செய்கிறதுனால மனசுக்கும் நிறைவாகவும் உணர்வீங்க. மூத்த சகோதர சகோதரி வழிகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. இளைய சகோதர சகோதரி வழிகள்லையும் இருக்குங்க. இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது புத்தகத்தை படிக்கலாங்கிற எண்ணங்கள் வருங்க. ஒரு அறிவு தேடல் ஏற்படுங்க. அதுக்காக நீங்கள் நிறையா மெனக்கெட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஒரு சிலர் பழைய சாஸ்திர நூல்கள் படிக்கிறக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.